நியூஸ் 7 தமிழின் நண்பகல் செய்திகளை வழங்குவதற்காக ஸ்ரீ வித்யா கந்தசாமி. நம்பிக்கை வாக்கெடுப்பு விவகாரத்தில் அதிமுக எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடந்ததாக எழுந்த புகார் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் முறையிடப்பட்டது. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவாக வாக்களிக்கும் வகையில் சசிகலா அணியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் 2 கோடி ரூபாய் முதல் 10 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக எம்எல்ஏ சரவணன் பேசிய வீடியோ ஆதாரம் ஆங்கில தொலைக்காட்சியில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மீண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பை ரகசியமாக நடத்த கோரி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன் திமுக சார்பில் முறையிடப்பட்டது. குதிரை பேரம் குறித்து சிபிஐ மற்றும் வருவாய் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என திமுக தரப்பு வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் முறையிட்டார். இதைத் தொடர்ந்து புகாரை மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் வரும் வெள்ளிக்கிழமை மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். நீதிமன்றத்தில் இன்று காலையில் முறையிட்டு அந்த ஆதாரங்களை பெற வேண்டும் மற்றும் இதற்கான புலன் விசாரணையை சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை மூலமாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்காக அனுமதி கோரினோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதிக்கு இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்துக்கொள்வதாக நீதிமன்றம் எங்களுக்கு அனுமதி கொடுத்துள்ளது. அதனை இன்று தாக்கல் செய்வோம். தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க 5 இடங்கள் மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் செவித்திறன் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்த 200 குழந்தைகளுக்கு காது கேட்கும் கருவிகளை முதல்வர் பழனிசாமி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க 5 பகுதிகளில் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசுதான் இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கு தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையை நீங்க தொடர்ச்சியாக மத்திய அரசு வலியுறுத்திட்டு இருக்கீங்க. மதுரையில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவா இருக்கு. நான் ஏற்கனவே ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு 5 இடங்களிலே எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அது மத்திய அரசிடம் அந்த கோரிக்கை இருக்கின்றது. அவர்கள் பரிசீலித்து தமிழகத்திலே 5 இடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும். நம்பிக்கை வாக்கெடுப்பு விவகாரத்தில் அதிமுக எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடந்ததாக எழுந்த புகார் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் முறையிடப்பட்டது. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவாக வாக்களிக்கும் வகையில் சசிகலா அணியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் 2 கோடி ரூபாய் முதல் 10 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக எம்எல்ஏ சரவணன் பேசிய வீடியோ ஆதாரம் ஆங்கில தொலைக்காட்சியில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மீண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பை ரகசியமாக நடத்த கோரி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன் திமுக சார்பில் முறையிடப்பட்டது. குதிரை பேரம் குறித்து சிபிஐ மற்றும் வருவாய் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என திமுக தரப்பு வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் முறையிட்டார். இதனைத் தொடர்ந்து புகாரை மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் வரும் வெள்ளிக்கிழமை மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள எம்எல்ஏக்களுக்கு லஞ்சம் கொடுத்த அதிமுக அரசு இனியும் நீடிக்க வேண்டுமா என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கையூட்டு கொடுக்கப்பட்டதை அதிமுக உறுப்பினரே ஒத்துக்கொண்டதாக ஆங்கில தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானதை சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஓட்டிற்கு பணம் கொடுத்து ஆட்சியை பிடித்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கையூட்டு கொடுத்து ஆட்சியை தக்க வைத்து ஊழலில் திளைத்துக் கொண்டிருக்கும் அதிமுக அரசு இனியும் நீடிக்கக்கூடாது என்றும் அவர் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். அது மட்டுமின்றி இந்திய தண்டனை சட்டத்தின்படி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் மீதும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நியூஸ் 7 செய்தி எதிரொலியாக திருச்சியில் 24 மணி நேரமும் நடைபெற்ற டாஸ்மாக் விற்பனை நிறுத்தப்பட்டது. திருச்சியில் பார் உரிமையாளர்கள் சிலர் மது விற்பனையில் ஈடுபடுவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியாகியது. இதில் சட்டத்திற்கு புறம்பாக 24 மணி நேரமும் மது விற்பனை செய்யப்படுவது குறித்து விரிவாக ஒளிபரப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோணக்கரை பகுதியில் கூடுதல் விலைக்கு 24 மணி நேரமும் மது விற்பனை செய்த மதுபான கூடத்தை அதிகாரிகள் மூடி நடவடிக்கை எடுத்தனர்.
பவானி ஆற்றில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்தது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ஓடும் பவானி ஆறு அப்பகுதி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் முக்கிய பங்காற்றி வருகிறது. இந்நிலையில் நேற்று பவானி ஆற்றில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்தன. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். இந்நிலையில் கோவை மாசு கட்டுப்பாட்டு அதிகாரி தலைமையிலான குழுவினர் இன்று பவானி ஆற்றில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பேசிய அதிகாரிகள் நீர் மாதிரி சேகரிக்கப்பட்டு சேலத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர். கோவையில் மாரடைப்பால் காலமான திமுக முன்னாள் எம்எல்ஏ நடராஜனின் உடலுக்கு அக்கட்சியின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். மாநில தொமுச பேரவைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நடராஜன் இன்று காலை மாரடைப்பால் காலமானார். மதுக்கரை மார்க்கெட் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் நடராஜனின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது உடலிற்கு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். நடராஜனின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். கேரள வைர வியாபாரியிடம் 10 லட்சம் ரூபாய் வைரத்தை கொள்ளையடித்த 9 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கேரளாவை சேர்ந்த சூரஜ் என்ற வைர வியாபாரம் செய்து வருகிறார். இவரை தூத்துக்குடியை சேர்ந்த ரவுடி ஷியாம் சுந்தர் சிங் சென்னை வரவழைத்து நண்பர்களுடன் சேர்ந்து கொள்ளையடிக்க முயன்றுள்ளார். இதற்காக வைரம் வாங்கிக் கொள்வதாக கூறி சூரஜை விருகம்பாக்கம் வரவழைத்த ரவுடி ஷியாம் சுந்தர் அவருடன் துப்பாக்கி முனையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்புடைய வைரத்தை கொள்ளையடித்துச் சென்றார். இதுகுறித்து விருகம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். நிலையில் வடபழனி அருகே ரவுடி ஷியாம் சுந்தர் மற்றும் அவரது கூட்டாளிகள் 8 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுரை செல்லூர் கண்மாயின் நீராதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தி சர்வ கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செல்லூர் பகுதி முழுவதும் நிலத்தடி நீர்மட்டம் 900 அடிக்கு கீழ் சென்றுள்ளதாக வேதனை தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் செல்லூர் கண்மாயை தூர்வாரி நீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். நிலத்தடி நீரை பாதுகாக்க அனைத்து கண்மாய்களையும் தூர்வார வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடத்திய பொதுமக்கள் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வடக்கு புதூர் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சங்கரன் கோவில் புளியங்குடி சாலையில் காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்ட பெண்கள் அலுவலகத்தை திறக்க விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருச்செந்தூர் அருகே சிதிலமடைந்த நிலையில் உள்ள மதகுகளை சீரமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கடம்பாக்குளத்திலிருந்து எல்லப்ப நாயக்கன் குளத்திற்கு தனி கால்வாய் மூலம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. தற்போது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் கால்வாய் வறண்ட நிலையில் காட்சியளிக்கிறது. இந்நிலையில் கடம்பாக்குளத்திலிருந்து தண்ணீர் வரும் கால்வாயில் உள்ள மதகுகள் உடைந்த நிலையில் காட்சியளிக்கின்றன. எனவே மதகுகளை சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னிமலையில் அரசு மதுபான கடையை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் எதிரில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இங்கு வரும் மது பிரியர்கள் மதுபான கடைகளிலிருந்து மதுபானங்களை வாங்கிக் கொண்டு தொழிற்பயிற்சி வளாகத்திற்குள் நுழைந்து மாணவ மாணவிகளுக்கு தொந்தரவு அளித்து வருவதாகவும் இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகளிடம் பல முறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் மதுபான கடையை உடனடியாக அகற்ற வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மனைவி சண்டை போட்டுக்கொண்டு தாய் வீட்டிற்கு சென்றதால் ஆத்திரத்தில் 2 பெண் குழந்தைகளையும் கொன்றுவிட்டு தந்தையும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த மணலியை சேர்ந்த சங்கர் எண்ணூர் அனல்மின் நிலையத்தில் சிவில் கான்ட்ராக்டராக பணியாற்றியுள்ளார். இவரது மனைவி ஆஷா குடும்ப தகராறு காரணமாக கோபித்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த சங்கர் தனது 2 மகள்களுக்கும் குளிர்பானத்தில் பூச்சி மருந்து கலந்து கொடுத்து அவர்களை தூக்கில் தொங்கவிட்டார். பின்னர் தானும் தற்கொலை செய்து கொண்டார். அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலை தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் 3 உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருப்பூர் மாவட்டம் சாமளாபுரத்தில் அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாமளாபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட மதுபான கடையை அகற்றக் கோரி கடந்த 2 மாதங்களுக்கு முன் போராட்டம் நடத்திய பொதுமக்கள் மீது போலீசார் நடத்திய தடியடி சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நிலையில் நேற்று முன்தினம் காளிப்பாளையம் பகுதியில் மதுக்கடை திறக்கப்பட்டது. இதனை கண்டித்து நேற்று டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய பொதுமக்கள் 2வது நாளாக இன்றும் தர்ணா போராட்டத்தை தொடர்ந்தனர். குடித்துவிட்டு தள்ளாடுவது போல நடித்து காட்டியும் மது பாட்டில்களை செருப்பால் அடித்தும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் அருகே 1 மாதமாக குடிநீர் வழங்காததை கண்டித்து நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் நகராட்சிக்குட்பட்ட நரிக்குறவர் காலனியில் 80க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு ஒரே ஒரு குடிநீர் குழாய் மட்டுமே உள்ளது. இந்த குழாய் மூலமே நரிக்குறவர் காலனி மக்கள் தங்களது குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வந்தனர். நிலையில் கடந்த 1 மாதமாக இந்த குழாயிலும் குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இன்று கரூர் வாங்கல் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முறையாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இத்துடன் நண்பகல் செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.